அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். அடுத்த கட்டுரை சிலம்பில் கண்ணகியின் ஆளுமை அப்படின்னு. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி எவ்வாறு ஆளுமை செலுத்தினா அப்படின்ற மாதிரி அதை பற்றிய இந்த கட்டுரை. முன்னுரை. தனி மனிதனுடைய எண்ணங்கள், செயல்படும் முறை, நடத்தைகள், அவன் பிறருடன் பழகும் முறை, மனப்பான்மை, அவனுடைய வாழ்க்கை தத்துவம், அறிவாற்றல், உணர்ச்சிகள் ஆகியன யாவும் சேர்ந்த தொகுப்பிலிருந்து அவனுக்கு ஏற்படும் ஒரு தனித்தன்மை ஆளுமை எனப்படும். தனித்தன்மையின் பிரதிபலிப்பே ஆளுமை என்பர் அன்னி-பெசன்ட். ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளை அவனது ஆளுமை என்றும் கூறலாம். புகாரில் பேசாமடந்தையாக இருந்த கண்ணகி மதுரையில் பேசும் புயலாக, பேச்சு ஓயாத கிளியாக மாறினாள். இங்கு அவளது வண்ணச் சீரடியை மண்மகள் கூட அறிந்ததில்லை. ஆனால் அங்கு அவளை அறியாத மக்கள் எவருமே இல்லை. தன் மணாளனை கூட நிமிர்ந்து பார்க்காதவள் மதுரை நாட்டு மன்னனிடம் வழக்குரைக்கின்றாள். இவற்றிற்கெல்லாம் காரணம் கண்ணகியிடம் உறங்கி கிடந்த ஆளுமையே ஆகும். எனவே கண்ணகியின் ஆளுமை திறம் குறித்து விளக்குவது இக்கட்டுரையின் நோக்கமாகும். சிறப்பான ஆளுமை. மலை போன்ற செல்வம் தொலைந்ததால் மனங்கலங்கிய கோவலன் சலம்புணர் கொள்கை சலதி என மாதவியை திட்டுகின்றான். அப்போது கண்ணகி சிலம்புல கொன் என மீதமிருக்கும் 2 சிலம்பையும் கொடுக்கின்றாளே தவிர மாதவியை ஒரு வார்த்தை கூட பழிக்கவில்லை. தனக்கு கொடுமை இழைத்தோரை பழிப்பது பொதுவான மக்களின் இயல்பு. ஆனால் தன் வாழ்க்கையையே பறித்தவளை கூட ஒன்றும் கூறாதது கண்ணகியின் பண்பில் காணப்படும் சிறப்பான ஆளுமையையே காட்டுகின்றது. அதனால்தான் மாதவி கூட மணிமேகலையை தன் மகள் எனாமல் கண்ணகியின் மகள் என்றே கூறுகின்றாள். செம்மை பண்பாளுமை. பெற்றோரும் உற்றாரும் தன் கணவனை குறைகூறக்கூடாது என்பதில் கண்ணகி உறுதியாக இருந்தாள். கோவலனது பிரிவால் நோயும் துன்பமும் நொடியது போலுமென் வாயல் முறுவர்க்கு தான் அடைந்த நோயினையும் அதனால் உண்டான துன்பத்தையும் மறைத்து அவனது பெற்றோர் முன் பொய்யாக முறுவலித்து நின்றாள். இவ்வாறு தன் கணவன் மற்றவரிடம் விட்டு கொடுக்காவிட்டாலும் தக்க சமயத்தில் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று அவனை இடித்துரைக்கவும் செய்தாள். இந்த 2 இடங்களிலும் கண்ணகியிடம் இருந்த செம்மையான ஆளுமை பண்பு வெளிப்படுகின்றது. ஒவ்வொருவரையும் தன்வயப்படுத்திய ஆளுமை. துறவியரான கவுந்தியடிகளுடன் சேர்ந்து மதுரைக்கு கோவலனும் கண்ணகியும் செல்லும் போது காவிரி தென்கரை பொழிலில் காமனும் தேவியும் போலும் உள்ள இவர்கள் யார் என்று வம்பப்பரத்தையும் வருமொழியாரும் கவுந்தியடிகளிடம் வினவ, அதற்கு கவுந்தியடிகள், என் மக்கள் காணீர் மானிட யாக்கையர் பக்கம் நீங்குமின் பரிபுலம்பினர் என பதில் கூறுகின்றார். பதிலுக்கு வருமொழியாளனும், உடன் வயிற்றோர்கள் ஒருங்குடன் வாழ்க்கை கடவுவதும் உண்டோ கற்றறிந்தீர் என வினவ, சினத்தால் வெகுண்ட அடிகள் முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆக என இருவருக்கும் சாபமிடுகின்றனர். இதை கண்டு கொண்டிருந்த கண்ணகி நடுங்கி அடிகளை வணங்கி அறியாமையால் அவர்கள் செய்த தவற்றை பொறுத்து நரிகளாக திரியும் இருவரையும் மனிதர்களாக திரும்ப மாற்ற சாபத்தை நீக்க வேண்டியதை நெறியின் நீங்கியோர் நீரள கூறினும் அறியாமை என்று அறியல் வேண்டும் செய்தவன் தீர் என்னும் அடிகள் விளக்கும். அதன் பின்னரே கவுந்தியடிகளும் அவர்களுக்கான சாப நிவர்த்தியையும் கூறினார். எனவே பிழைத்தோரை பொறுக்கும் பண்பிலும் பிறர் துன்பம் காணப்பெறாத மென்மையிலும் கண்ணகி சிறந்து விளங்குகின்றாள். தவம் செய்யும் துறவியாகிய கவுந்தியின் உள்ளம் அருளால் கனியாத போது கண்ணகி தன் மென்மையான ஆளுமையால் துறவியையும் தன்வயப்படுத்தி நெறிப்படுத்தியமை சுட்டத்தக்கது. இந்த இடத்துல கோவலனையும் கண்ணகியையும் அந்த வம்பப்பரத்தையும் வருமொழியாளனும் கேலி பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் யார், கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்குது, ஒன்றாவா கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்ற மாதிரி இதுவாக கேட்கவும் நக்கலாக கேட்கவும் உடனே அவங்களுக்கு யாருக்கு கவுந்தியடிகளுக்கு கோபம் வந்து, ஒரு துறவி ஆசை கோபம் மற்ற எல்லாத்தையுமே துறக்கணும்னு சொல்லுவாங்க. திறந்தவங்க தான் துறவின்னு. இவங்களுக்கு கோபம் வந்துடும்.
அதனால் சாபம் விட்டு அவங்க 2 பேரும் நரியா போகட்டும் அப்படின்ற மாதிரி சாபம் விடுவாங்க. அதை பார்த்து தான் கண்ணகி என்ன பண்ணுறா, அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க, அவங்கள வந்து அவங்களோட சாபத்தை நீக்கி கொடுங்க, நரியா நீங்கள் விட்ட சாபத்தை அதை மாற்றி திரும்ப மனுஷங்களாக மாற்றுறதுக்கான இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லுவா. தன்னையும் தன் கணவனையும் பற்றியும் தப்பாக சொன்னவங்கள்ட்ட இவளே போராடி அந்த இதை துறவியாரை வந்து மாற்றிக்க சொல்லுவாங்க. துறவி விட்ட சாபத்தை இவளுக்கு கோபம் வராமல் அந்த இடத்துல இவ கண்ணகி ஆளுமை மிக்கவளாக தெரிகிறா. தெளிவான ஆளுமை. கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற கொள்கையில் வாழ்ந்தவள் கண்ணகி. கோவலனை பிரிந்திருந்த காலத்தில் கண்ணகியின் தோழி தேவந்தி காவிரி கடலோடு கலக்கும் இடத்தில் உள்ள சோமகுண்டம் சூரியகுண்டம் என்னும் குளங்களில் மூழ்கி காமனை வழிபடுவோம், அவ்வாறு பெண்கள் வழிபட்டால் மேலுலகம் கீழுலகம் இரண்டிலும் தன் கணவனை பிரியாது இன்பம் நுகர்வர், எனவே நாமும் அவ்வாறு தொழுவோம் என்று கூறியதற்கு வீடன்று என்று கண்ணகி தேவந்தியிடம் ஒரே சொல்லில் பதில் உரைக்கின்றாள். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல்வாள் பெய்யென பெய்யும் மழை என திருவள்ளுவர் திருக்குறள் 55 குறளுக்கு ஏற்ப என்ற சுட்டுவார். அந்த குறளுக்கு ஏற்ப கண்ணகி தெய்வத்தை தொழாமல் கணவனை தொழுது வாழ்ந்ததால் தான் அவள் எரி என்று சொன்னபோது இவள் கணவன் கள்வன் அல்ல என்றுணர்ந்த கதிரவனும் ஒள்ளொளி உண்ணும் இவ்வூர் என்று கூற மதுரையும் எரிந்தது. கணவனையன்றி பிற தெய்வத்தை வணங்காத தெளிவான ஆளுமை இங்கு கண்ணகியிடம் காணப்படுகின்றது. வீடன்று, என் கணவனுக்கு அது பெருமை தரக்கூடிய செயல் அல்ல, நான் அந்த சோமகுண்டம் சூரியகுண்டத்தில் மூழ்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி கண்ணகி சொல்கிறதா, அதைத்தான் இங்கே வந்து தெளிவான ஆளுமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பண்பட்ட ஆளுமை. கண்ணகி தன்னம் தனியாக தன் கணவனோடு மதுரைக்கு செல்கின்றாள். குறிப்பறிந்து தொண்டாற்றும் பணிப்பெண் பலரிடையே வாழ்ந்தவள் உதவிக்கு ஒருத்தியும் இல்லாது செல்கின்றாள். நடந்து பயிலாத நங்கை நாடும் காடும் நடந்தே கடக்கின்றாள். கணவன் எழுக என சொன்னதும் எழுகிறாள். சிறிது தூரம் கடந்தவுடனே மதுரை மூதூர் யாதென என பேதையாக வினவினாலும் வெயிலின் வெம்மையால் சீரடி சிவக்க மூச்சு திணற தன் துன்பத்தை பொருட்படுத்தாது கணவன் செயலை சிறந்ததென தன் துயர் காணா தகைசால் பூங்கொடியாக பண்பட்ட ஆளுமை உடையவளாக நடக்கின்றாள். மெல்விரல் சிவப்ப பல்வேறு பசுங்காய் கொடுவாய் குயத்து விடுவாய் செய்ய திருமுகம் வியர்த்து காதலருக்கு ஆக்கி என்பதில் அவள் தன் கணவனுக்காக அடுப்பு புகையால் கண் சிவக்க புழுக்கத்தால் முகம் வியர்க்க விரல் நோக காயறிந்து சமைத்து அமுது படைத்தலும் இதனில் அடங்கும். இவ வண்ணச்சீரடியால் மண்மகள் அறிந்திலல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்ணகியோட பாதத்தை அந்த மண்மகள் கூட அந்த பூமாதேவி கூட பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி புகார் நகரத்தில் அவ்வளோ செல்வ செழிப்பாக வளர்ந்தவ. அப்படி வளர்க்கப்பட்ட பெண் கணவன் வீடாக இருக்கட்டும், பெற்றோர் வீடாக இருக்கட்டும், கணவன் வீடாக இருக்கட்டும், ரெண்டுலேயும் அப்படி வாழ்ந்தவள் இன்னைக்கு காடு மேடெல்லாம் கடந்து வந்தவ தன் துயரத்தையும் எல்லாத்தையுமே தன் கணவனுக்காக பொறுத்து கொள்கிறா. இதுதான் அவள் ஆளுமை மிக்கவள் அப்படின்றது இந்த இடத்துல காட்டுது. உரைத்தலில் ஆளுமை. பதியின் சிறப்பும் குடியின் பெருமையையும் கணவனது குறிக்கோள் தூய்மையையும் அவன் கொலையுண்ட கொடுமையையும் அடுத்தடுத்து விளம்பிய கண்ணகி தன் கணவன் கள்வன் அல்ல காவியமானவனே என உறுதியாக மன்னன் அறிந்து கொள்ள நத்திரம் படரா கொற்கை வேந்தே என்கால் பொற்சிலம்பு மணியுடை அரியே என்ற உண்மையை இறுதியாக அவளுக்கே உரிய ஆளுமையுடன் உரைக்கின்றாள். அறவழி நிற்றலில் ஆளுமை. கணவன் கொல்லப்பட்டதால் கோபமுற்ற கண்ணகி அரசனோடு மதுரையையும் ஒழிப்பேன் என்ற நிலையிலும் கூட பார்ப்போர் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குலவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்பதில் அறத்தின் வழி நின்ற இவள் தம் ஆளுமை புலப்படும். கோபத்தில் கூட இங்கே அறத்தை கடைப்பிடிக்கிறா கண்ணகி. அதனால் அறவழி நிற்றலில் ஆளுமை அப்படின்ற இந்த இடத்துல நான் இப்படி எடுத்து காட்டியிருக்கேன். ஏன்னா கோவப்படும் போது கோபம் வந்துட்டால் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுற, கோபத்தில் கூட பார்ப்பார் பக்கம், அறவோர் பக்கம், பசு பக்கம், பத்தினி பெண்டிர் இவங்களெல்லாம் மூத்தோர்
வயசானவங்க, குழவி, குழந்தைகள் இவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற தீய குணமுடையவங்க பக்கமே தீ போய் சேரட்டும் அப்படின்னு மதுரையை எரிக்கும்போது கூட கட்டளையிடுறா. அப்போ அந்த கோபத்தில் கூட அவளோட அறம் அங்கே அவளோட ஆளுமை பண்பு செயல்படுது அப்படின்றத நான் எடுத்து காட்டியிருக்கேன். முடிவுரை. புகார் நகரில் பேசாமடந்தையாக இருந்த கண்ணகி மதுரையில் ஆளுமையின் ஒட்டுமொத்த வடிவமாக விஸ்வரூபம் எடுக்கின்றாள். காப்பிய தொடக்கம் முதல் தன் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் ஆளுமை வெளிப்படுத்தும் கண்ணகி சிலம்பில் காப்பியத்தையே நடத்தி செல்லும் சிறந்த ஆளுமை பாத்திரமாக விளங்குகின்றாள் எனில் அது மிகையாகா. நன்றி, வணக்கம்.